பேரா பேராசிரியர் சுமதி அண்ணாதுரை அம்மா அவர்கள். அம்மாவை பற்றிய ஒரு அறிமுகம். அம்மா அவர்கள் 5 வருடங்களாக மனவளக்கலை மையத்துல தொண்டாற்றிட்டு வராங்க. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? தெளிவா இருக்குமா? ஆரம்பிக்கலாமா? வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு அழகான தலைப்பு இன்னைக்கும் பாருங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த தலைப்பை பார்க்கும் போதே. புது வாழ்வு பெறுவோம். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு புது வாழ்வு தான். அத கூட யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாம இருப்போம். யாராவது ஒருத்தவங்க நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். இயல்பாவே நம்ம எல்லாருக்கும் ஒரு குணம் உண்டு. மகிழ்ச்சிய வந்து ரொம்ப விரும்புவோம். சங்கடங்கள வந்து ரொம்ப விரும்பக்கூடாதுன்னு நெனைப்போம். ஆனா நெறைய அத தேடி ஓடிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்ப அழகான தலைப்பு. ரொம்ப ஜாலியாவே இன்னைக்கு சிந்திக்கலாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை நம்ம இந்த தலைப்ப பத்தி உள்ள கொஞ்சம் விரிவா பார்க்கலாங்க. இந்த உலகத்துல நம்ம எதையும் எதிர்பார்த்து பிறக்கல. இந்த அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறக்கணும்னு நினைச்சு யாரும் வந்து பிறக்கல. ஆனா பிறந்துட்டோம். அப்ப என்ன ஆகணும்? வாழ்ந்துதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல வாழ்க்கை வாழ்ற மாதிரியே நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிச்சு ருசிச்சு கடந்து போறதுக்காகத்தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஏன்னா இறைவனுடைய படைப்புல என்னன்னா, அந்த இறைவன் தான் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நிகழ்த்துறதுக்காக உருவாக்குனதுதான் படைப்பே. ஃபுல்லா மனிதன் வரைக்கும். ஏன் ஓரறிவோட நிப்பாட்டி இருக்கலாம் அப்படின்னா, அங்க சில விஷயங்கள் அதால ஃபீல் பண்ண முடியல. அப்ப மனிதன் அப்படிங்கக்கூடிய அந்த 6வது அறிவு நிரம்பி இருக்கக்கூடிய அந்த முழுமையான அந்த மனிதனால மட்டும்தான் அந்த கடவுளினுடைய உண்மை நிலையை புரிஞ்சுக்க முடியும். அதுக்காகத்தான் இவ்ளோ பெரிய பரிணாமம் வந்து மனிதன் 6வது அறிவு கொண்ட மனிதன் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். ஆனா பாருங்க, நம்ம ஒரு நிமிஷம் கூட நம்ம சந்தோஷமா இருக்கோமா? சின்ன பிள்ளையில பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு சின்ன பட்டாம்பூச்சியை பார்த்தா சந்தோஷமா இருப்போம். ஒரு சின்ன அட்டை ஊர்ந்து போச்சுன்னா அதை பார்த்து சந்தோஷமா இருப்போம். ஒண்ணும் வேண்டாம், நெருஞ்சி பூ பூத்திருக்கும் மழை காலத்துல. அதை கூட குழந்தைங்க நின்று ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இவ்வளோ காலங்கள் கடந்து வந்த நம்ம எதையாவது ரசிக்கிறோமா அப்படின்னா உண்மையாலுமே நமக்கு ரசனை அத்து போச்சான்னா அப்படி கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அனுபவத்துல உள்ள போட்டதுல என்ன ஆயிடுச்சு, அந்த ரசிக்கக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது குழந்தைங்க வந்து ஒரு நாள்ல ஒரு 250 முறை சிரிப்பாங்களாம் குழந்தைங்க. நம்ம வயசுல பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறை சிரிக்கிறதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கை குழந்தையா இருக்கும்போது தொட்டில்ல படுத்திருந்திருந்திருப்போம். நம்ம அம்மாவோ இல்ல யாரோ ஒருத்தர் கிளுகிளுப்பைய கொண்டு வந்து நம்ம கிட்ட ஆட்டியிருப்பாங்க. அத பார்த்து நம்ம சிரிச்சோம். இப்ப 40 வயசுன்னு குறைஞ்சபட்சம் ஒரு 40 வயசுல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து யாராவது நம்ம கிட்ட கிளுகிளுப்பைய ஆட்டினா எப்படிங்க இருக்கும்? அந்த கிளுகிளுப்பைய புடுங்கி தூக்கி வீசிட்டு அவங்கள ஓங்கி சப்புன்னு அரைஞ்சிருவோம். என்ன வித்தியாசம்? அதே கிளுகிளுப்ப தான், அதே அம்மா தான் வந்து நம்மகிட்ட அம்மா காட்டுனாங்கன்னா கொஞ்சம் மரியாதைக்கு நம்ம அட அட அமைதியா இருப்போம். ஒரு ஃப்ரெண்ட்ஸே வந்து ஆட்டுனாங்கன்னா எப்படி இருக்கும்? அடிச்சிருவோம். இல்ல திட்டிருவோம். ஏதோ ஒண்ணு பண்ணிருவோம். என்ன காரணம்? ஒரே கிளுகிளுப்ப தான். அப்ப நம்ம அந்த பார்க்கக்கூடிய பார்வையில மாற்றம் ஆயிப்போச்சு. குழந்தையா இருக்கும்போது எல்லாத்தையும் ரசிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அந்த குழந்தைக்கு புதுசா இருக்கும் எல்லாம். இது என்ன இப்படி இருக்குமா? அதுன்னா அப்படி இருக்குமான்னு. அப்ப ஒரு கவிஞர் வந்து சொல்றாரு. பெர்னாட் ஷா வந்து சொல்றாரு, மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கு. அந்த மனிதன் எப்ப சிந்திக்கிறத இழக்கிறான் அப்படின்னா, இறந்தாதான் சிந்திக்கிறது நின்னு போகும். இது நம்ம மகரிஷியே சொல்றாரு. மனதினுடைய ஓட்டம், அதாவது மனதுதான் எல்லாத்தையும் பிரிச்சு காட்டுது, சிந்திக்க தூண்டுது, எல்லாமே பண்ணுது நம்ம சொல்றாங்க. நம்ம மகரிஷி அழகா சிலபஸ் கொடுத்துட்டாரு. அந்த அறிஞர் என்ன சொல்றாருன்னா, எப்ப ஒரு மனிதன் வந்து சிந்திக்கிறத நிப்பாட்டிட்டானோ, அப்ப அவன் இறந்ததுக்கு சமம்னு சொல்றாரு அந்த அறிஞர். அப்படி பார்க்கும்போது இன்னொரு கோட்டையும் சேர்த்து சொல்றாரு. எல்லா மனிதர்களும் 40, 50 வயதிலே இறந்து போயிடுறாங்க. ஆனா புதைக்கத்தான் 80, 90 வயது ஆகுதுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சிந்திக்கக்கூடிய தன்மை, ஒரு விழிப்போட இருக்கக்கூடிய தன்மை அந்த 40, 50 வயசோட நின்னு போகுதாம். அதுக்கப்புறம் ஏதோ குழந்தைங்கள காரணம் காட்டியோ, இல்ல சில விஷயங்கள காரணம் காட்டியோ ஏதோ உயிரை கையில புடிச்சு இழுத்துட்டே போய் உயிர் விடுறதுக்கு தான் அந்த 80, 90 வயசு. ஆனா உண்மையாலுமே மனதளவுல அவங்க எப்ப இறந்து போறாங்களாமா, 40, 50 வயதுல இறந்து போறாங்களாம். காரணம் என்னன்னா, எதையுமே ரசிக்காம போறது. வாழ்க்கையில வாழ்க்கையில என்ன ரொம்ப ரசனையோட இருக்கும்னா, தேடல் இருந்தா ரசனை இருக்கும்னு சொல்லுவாங்க. எத தேடுறதுங்கிற குழப்பம் இருந்தா எதுவுமே நிறைவா இருக்காது. நம்மள பொறுத்தளவு நம்ம ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ராட்டினத்த கையில புடிச்சுட்டோம்.
அந்த ராட்டினத்துல மேல என்ன இருக்கும்னு நம்ம போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். இது கூட சொல்லுவாங்க 4 அடி ஏறுனா 10 அடி சறுக்கி விழுகிற மாதிரி. அதுக்கு யார் காரணம்னா நம்ம மனம் தான் காரணம். இது நிறைய முறை நீங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல தான் இருக்கு வெற்றி எல்லாமே. அப்ப புது வாழ்வை எப்படி நம்ம தக்க வைக்கிறது, புது வாழ்க்கையை நம்ம எப்படி பாக்குறது, புது வாழ்க்கையை நம்ம எப்படி தேடி அடையிறதுன்னு கூட வச்சுக்கலாமே. ஏன்னா இப்ப ஒண்ணும் இல்ல, நம்மள யாரும் நீங்க இப்படித்தான் வாழணும்னு யாரும் நம்மள கண்ட்ரோல் பண்றது இல்ல. சிரிக்கிறதுல என்ன பிரச்சனை? நம்ம சிரிக்க மாட்டோம். பேசுறதுல ரசிச்சு இன்பமா பேசுறதுல என்ன பிரச்சனை? பேச மாட்டோம். ஏன்னா பேச தெரியலன்னு சொல்லுவோம். சின்ன குழந்தையா இருக்கும்போது பாருங்களேன், என்ன மனசுல இருக்கோ அப்படியே பேசுவாங்க. அவங்களுக்கு அந்த விகல்பம்லாம் தெரியாது. நல்லது, கெட்டதுன்னு பிரிச்சு பாக்குறது அதெல்லாம் அவங்களுக்கு அப்ப அந்த நிமிஷம் என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே. அது குழந்தை வயசுக்கு ஓகே. நம்ம வயசுக்கு சில அனுபவங்கள கடந்து வரும்போது, ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே, சில காரணங்களின் பொருட்டு நம்ம பேசாம நம்ம இருந்துருவோம். அத சிரிக்கலாம். அதாவது நம்ம சொல்ற அந்த விஷயம் ஒரு பிரச்சனைய தூண்டுதுன்னா, அத மறைச்சிடலாம். ஏன்னா வள்ளுவரே அதான் சொல்றாரு. பொய்மையும் வாய்மையிடத்து. எப்ப பொய்யா இருந்தாலும் அது உண்மையை தரும். அதனால ஒருத்தவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா, அத நம்ம சொல்லலாம். தப்பு கிடையாது. ஆனா, உண்மையே ஆனாலும், அந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா, பொய் சொல்றதுல தப்பு இல்லன்னு சொல்றாங்க. சோ, அப்ப இந்த 2 விஷயமுமே உண்மைதான். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சந்தோஷத்துக்காக என்ன பண்ணலாம்னா, சில உண்மைகளையாவது நம்ம செய்யலாம். உண்மைகளையாவது நம்ம பேசலாம். நம்ம குடும்ப அன்பர்களோட கூட பாத்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நம்ம எப்படி இருக்குன்னா, அதாவது ஒரு குடும்பம் அப்படிங்கிறது கோவில். நம்ம வெளியில எல்லாம் பேசுறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தனி மனித அமைதி அதுதான் குடும்ப அமைதிக்கு வழிகோலும்னு சொல்லுவார் மகரிஷி. அப்படி இருக்கும்போது நம்மள நம்ம முழுசா ஏத்துக்கிட்டோமா அப்படின்னா, இன்ன வரைக்குமே நமக்குள்ள ஏதோ ஒரு குறை, அது நமக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு அந்த குறையவே தேடி போவோம். எவ்வளவு நிறைகள் நமக்குள்ள இருக்கும். நல்லா பாடுவோமா இருக்கும், இல்ல நல்லா ரசிக்கிற தன்மை இருக்கும், இல்ல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் அது நல்ல விஷயமா இருக்கும். அத அத நம்மள என்ன பண்ணிக்கணும், பூஸ்ட் அப் பண்ணிக்கணும். ஓ இன்னமும் சொல்லப்போனா நம்ம மேல அக்கறை நம்மள தாண்டி வேற ஒருத்தர் எடுக்கவே முடியாது. அப்ப இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி சந்தோஷமா நம்ம இன்னும் இருக்கக்கூடிய மீதி காலங்கள் மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா, நம்மள நம்ம ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும். ஒரு சிரிப்பு அப்படிங்கிறது எப்பேற்பட்ட நோயையும் போக்கும் அப்படிங்கிறாங்க. ஒண்ணு பெருசா நம்ம மருந்தெல்லாம் மருந்துங்கிறதே என்னன்னா, மருவி உந்தும் ஆற்றலை கொண்ட அந்த ஒரு காரணி. அதத்தான் நம்ம உள்ள குடுக்குறோம். எதா இருந்தாலும். இதுக்கு எக்ஸாம்பிளா கூட நெறைய விஷயங்கள் நெறைய நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆ பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண சர்க்கரை உருண்டையும் எடுத்துக்கிறாங்க. உண்மையான அந்த அந்த நோய்க்கு தேவையான மருந்து இருக்கக்கூடிய உருண்டை, அந்த மாத்திரை டைப்ல இருக்கக்கூடியதையும் எடுத்துக்கிறாங்க. ஒரு நோயாளிட்ட போய் குடுக்குறாங்க. "இந்தாப்பா, இந்த மாத்திரை நீ சாப்பிட வேண்டிய மாத்திரைன்னு" சொல்லிட்டு, ஒரு 2 நோயாளிகள் ஒரே மாரி அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்கள எடுத்துக்கிறாங்க. 2 மாத்திரையும் 2 நோயாளிகளுக்கு பிரிச்சு குடுக்குறாங்க. ஒருத்தருக்கு நார்மல் சர்க்கரை மாத்திரை. அந்த சர்க்கரை யால் செய்யப்பட்ட அந்த மருந்து டைப்ல இருக்கக்கூடிய அந்த உருண்டையும், இன்னொருத்தவங்களுக்கு ஒரிஜினல் அந்த மருந்து இருக்கக்கூடியதே குடுக்குறாங்க. இதுல யார் வேகமா ரெக்கவர் ஆயி வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்க்கரை மாத்திரை அந்த சர்க்கரை பால்ஸ் குடுத்தவங்க தான் வேகமா ரெக்கவர் ஆயி வந்தாங்களாம். இது ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு உண்மை. உண்மை கதையுமே கூட இது. அப்படி பார்க்கும்போது, ஏன் அவ்வளவு வேகமா வெளியில வந்தாங்கன்னா, அந்த குடுத்தாங்க பார்த்தீங்களா? அவங்க குடுக்கும்போது சொன்ன விஷயம் தான். இது ரொம்ப நல்ல மருந்து. இது எங்கேயுமே கிடைக்காத மருந்து. உங்க நோய்க்காக சிறப்பா தயாரிச்சு கொண்டு வந்த மருந்து. ரொம்ப நல்லா இருக்கும். இத சாப்பிட்டீங்கன்னா உடனே குடுகுடுன்னு ஓடலாம். அத செய்யலாம், இத செய்யலாம். சோ அப்ப மருந்துல விஷயம் இருக்கோ இல்லையோ, அத எடுத்துக்கிட்ட அந்த மனமும், அவங்க காதுல வாங்குன அந்த விஷயம் அவங்கள வேகமா ரெக்கவர் ஆயி வெளியில கொண்டு வந்தது. சோ அப்ப ஒரு நோயாளியே இவ்வளவு வேகமா ரெக்கவர் ஆயி வரும்போது, நார்மலா இருக்கிற நமக்கு என்ன தடை சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னா, அதாவது என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஐயோ! என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வேதனையோடையே காலங்கள் கடந்து போறது நெறைய பேர நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கணுமா அப்படின்னா, அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. உலகத்துல வந்தது இறைவனுடைய படைப்புல நம்ம வரைக்கும் வந்ததுக்கு காரணமே, உலகம் ரசிச்சுட்டு போறதுக்காகத்தான். இப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளே நம்மள முட்டுக்கட்டையா இல்லாம ஜாலியா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாரு. ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் கடந்து வந்ததுல, இன்பம், துன்பம் 2யும் மாத்தி, 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 மாத்தி பார்த்ததுல, ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சலிப்பு வர்றது சாதாரண ஒரு விஷயம் தான். அப்ப நம்ம அந்த இடத்துல விழிப்போட கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆ வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமா இருக்கும். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹாப்பியா இருந்துக்கணும். ஏன்னா, நேத்து இருந்ததுல பாதி பேர் இன்னைக்கு காலையில கண்ணு கூட தொறக்கல. சோ அப்படி இருக்கக்கூடிய இக்கால சூழல்ல நம்ம உயிரோட இருக்கோம். மகிழ்ச்சியா இருந்துக்க வேண்டியதுதான். என்ன சொல்றது? நம்ம உயிரோட இருக்கோங்கிறதே ஒரு பெரிய ஒரு திருவிழான்னு வச்சுக்கோங்களேன். சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, நம்மள சார்ந்தவங்கள நம்ம ரொம்ப சந்தோஷமா, ஆனந்தமா நம்மளால வச்சுக்க முடியும். மகரிஷி கூட ஒரு கவியில சொல்றாரு. "பிறந்து விட்டோம், வாழ்கின்றோம், அனுபவித்தோம். பெற்ற பலன் இன்பத் துன்பம் இரண்டேயாகும். இறந்துவிடப் போகின்றோம் என்றோ ஒரு நாள். இதற்குள்ளே அமைதி பெற உலக வாழ்வை துறந்துவிட முடியாது.
தொல்லை நீங்கி சுகமாக மனித இனம் வாழ்வதற்கேற்ப சிறந்தபடி சூழ்நிலைகள் அமைக்க வேண்டும். சிந்தனையில் உயர்வுள்ளோர் கடமை இது அப்படிம்பார். அதாவது பிறந்துட்டோம், கண்டிப்பா நம்ம பிறந்திருக்கோம். பிறந்த தேதி நமக்கு இப்ப தெரியும். ஆனா இறக்க போற தேதி தெரியாது. ஆனா நம்ம ஓடுற ஓட்டம் எதை நோக்கி இருக்குன்னா மரணத்தை நோக்கி தான் இருக்கு. இதுக்கு கூட நீங்க நிறைய வாட்ஸ்அப் கதைகள் நீங்க பார்த்திருக்கலாம். அதாவது நாளைக்கு நம்ம இறக்குறதா இருந்தா இன்னைக்கு நம்ம எப்படி இருப்போம்? மனநிலை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நம்மளும் ரொம்ப ஐயோ நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கா, ஆத்தாடி நான் இதை செஞ்சிடணும், நான் அதை செஞ்சிடணும், நான் இதெல்லாம் நான் சந்தோஷமா நான் பேசணும். ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்து சந்தோஷமா நிறுத்தி நிதானமா நம்ம பேசுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா செயலுக்கு வரும்போது கொஞ்சம் சிரமமா இருக்குமா அப்படின்னா ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அதை நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து உண்மையான இன்பில்ட்டா இருக்கக்கூடிய அந்த அன்பும் கருணையும் தான் வெளியில வரும். நம்ம இடையில இருக்கக்கூடிய இந்த புறச்சூழல்னால சில நேரங்கள்ல நம்ம தேவையில்லாத டென்ஷன்களை நம்ம அனுபவிக்கிறது உண்மைதான். ஆனா அதையும் போக்கணும் அப்படின்னா இந்த ஒரு நிமிஷம் அப்படி வந்து போச்சுன்னா 1000 அப்படிங்கிறதே தெரிஞ்சு செய்யறது இல்ல. அந்த சூழல்னால சில தவறுகள் நடக்கும் போது அந்த சூழலை கையாள பழகுறது நம்மளுடைய என்ன சொல்றதுன்னா பயிற்சினால மட்டும்தான் வரும். அப்ப நம்மளும் பயிற்சியாளரா இருந்துக்கணும். குடும்பத்தையும் நம்ம பார்த்து சந்தோஷமா நகர்த்துறதுக்கு முடிஞ்ச அளவு நம்ம உதவி செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல நம்மள மாதிரி வாழக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துக்கு எப்படி புழு பூச்சி பறவை எல்லாம் வந்துச்சோ அதே மாதிரி நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பிரயாணி, ஒரு பறவைன்னே வச்சுக்கலாம். ஒரு ஜாலியா வந்துட்டு போற ஒரு பறவை. இந்த பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெருசாலாம் ஒண்ணு இருக்காது. வரும் ஜாலியா அந்த இடத்துல நிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு இடத்துக்கு போகும். இன்னொரு நேரத்துக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு இரை தேட போகும். இப்படியே ஒரு டிராவல்ல இருக்கும். அதுகிட்ட ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்குமா? அதுனா அப்புறம் நம்ம கேட்கலாம். அப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு சில விஷயங்களுக்காக நமக்கு குறிக்கோள் இருக்கிறது தப்பா அப்படின்னு. குறிக்கோள்கள் இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா அந்த குறிக்கோளே தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி நின்னுட்டோம் அப்படின்னா இப்ப கடந்து போற பாதை ரொம்ப கடினமா போயிரும். இன்னொன்னு சொல்லப்போனா நீ ஒரு 80, 90 வயசுல நீ எப்படிப்பா வாழ்ந்தன்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஐயோ நான் வாழ்க்கையே வாழாம போயிட்டேனே அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியே நமக்குள்ள உதிச்சிரும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம். பஸ்ல ஏறி நம்ம என்ன முடிவு பண்றோம்? பஸ்ல ஜன்னல் ஓர சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு கூட்டமா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா, ஒரு சுற்றுலா போறோம்னே வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு ஊட்டியே எடுத்துக்குவோம். ஊட்டி பஸ் மேட்டுப்பாளையத்துல நிக்குது. அந்த ஜன்னல் ஓரத்துல சீட்டு பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிக்க முடியுமோ, ஜன்னல் ஓரம் சீட்டு பிடிச்சாச்சு. ரைட். ஏறியும் உட்கார்ந்தாச்சு. கண்டக்டர் வராரு. ஒரு 200 ஒரு ரூ. 500 நோட்டே குடுக்குறோம். ரூ. 500 நோட்ட குடுத்தாச்சு. டிக்கெட் ஒரு 390 இல்ல ஒரு கம்மியா தான் இருக்கும். இல்ல ஒரு என்ன சொல்றது? ஒரு குத்து மதிப்பா வச்சுக்கோமே. ஒரு 390. அவரு ரூ. 100 சில்லற குடுத்துட்டாரு. மீதி ஒரு ரூ. 10 இருப்பா நான் சேஞ்சஸ் வரும்போது தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம என்னத்துக்காக ஏறி இடம் பிடிச்சோம்? இங்க மேட்டுப்பாளையத்துல இருந்து மேல ஊட்டி போற வரைக்கும் சைட நம்ம ரசிச்சுக்கிட்டே போலாங்கிறதுக்காக தான் அவ்வளவு கூட்டத்திலயும் முண்டி மோதி இடம் பிடிச்சு உட்கார்ந்தாச்சு. அங்க மேல போற வரைக்கும் ரசிக்கணுங்கிறது தான் நம்மளோட முழு எண்ணத்துல ஏறி உட்கார்ந்தோம். ரொம்ப ஆவலோட ஜன்னல் சீட்டு சென்டர்ல கிடைச்சிச்சு. ஜாலியாவும் உட்கார்ந்து ஏறி உட்கார்ந்துச்சு. இந்த டிக்கெட்ட வாங்குறதுக்கு எப்ப கண்டக்டர் கிட்ட காசு கொடுத்தோமோ, அவரு மீதி சில்லற ஒரு ரூ. 10 இன்னும் தரல. அப்ப பாத்தீங்கன்னா, அவரு கண்டக்டர் போவாரு, வருவாரு. கிராஸ் ஆகும் போதெல்லாம் அவர் குடுத்துருவாரான்னு அவரைத்தான் பார்த்தோமே தவிர, சைடுல இருந்த இயற்கை காட்சிகள் ஒண்ணு கூட நம்ம பார்க்கல. ஏன்னா நம்ம ஆசைப்பட்டு உட்கார்ந்தது ஒண்ணு. ஆனா நம்ம செஞ்சது என்னவோ மாறிப்போச்சு. இதுல இன்னும் கொடுமை என்ன அப்படின்னா, ஊட்டியும் வந்துருச்சு. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமத்துக்கு வேண்டிய நம்ம பக்கத்துலதான் ஒரு இடத்துல நம்ம ஒரு ரூமே புக் பண்ணிட்டே போறோம்னு வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கு உண்டான கனெக்ஷன் பஸ் அங்க நிக்குதுன்னு வைங்களேன். இவரு என்ன டிக்கெட்டுக்கு மீதி காசு குடுக்கவே இல்ல. அதாவது அந்த ரூ. 10 குடுக்கவே இல்ல. அந்த ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போன போதே கனெக்ஷன் பஸ் ரெடியா இருக்கு. இது எல்லாமே ஒரு கற்பனையாவே வச்சுக்குவோம். அப்படி இறங்கி பார்த்தம்போது, ஐயோ! அந்த பஸ் உள்காட்டு பஸ் உள்ள போயிரும். அதாவது கிராமத்து பஸ் சீக்கிரம் போயிருமேன்னு, இந்த டிக்கெட் வாங்குன அந்த ரூ. 10 சில்லறையையும் மறந்துட்டு, குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பஸ்ல ஏறி பிரயாணம் பண்ணி போகத் தொடங்கிருவோம். இதுல நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையும் இப்படித்தான். அதாவது ஒரு லட்சியம் அப்படிங்கிறத தேடி ஓடுவோம். அத அத மறந்துருவோம். அதுக்கிடையில இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ், அப்புறம் இத தேடி ஓடுவோம். அப்புறம் இதையும் மறந்து, அதையும் மறந்து, கடைசியில வேற ஒண்ண தேடி இப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு என்ன சொல்றதுன்னா, என்ஜாய்மென்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிமிஷத்துலயும் இருக்கு. அத நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொன்னு இல்லையேன்னு அத தேடி தேடி இருக்கிறதும் போச்சு. இப்ப என்ன ரூ. 10 சில்லறைக்கு சில்லறையும் போச்சு. கீழ இருந்து மேல போற வரைக்கும் ரசிக்கிற ரசனையும் போச்சு. கடைசியில வேற ஒரு பஸ்ல ஏறி போச்சு. இப்ப எல்லாமே மிஸ் ஆயி போச்சு. இப்ப வாழ்க்கையும் அதே மாரி தான்.
ஏதோ ஒண்ணு இருக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நான் வந்து அதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சந்தோஷமா நிம்மதியா பெருமூச்சு விடுவேன். எல்லாருக்குள்ளயுமே உண்டு. நான் அந்த வேலையை முடிச்சுட்டு நான் சந்தோஷமா இருப்பேன். நான் அந்த வேலையை முடிச்சுட்டு நான் நிம்மதியா இருப்பேன். நிம்மதி அப்படிங்கக்கூடியது வெளியில் ஏதோ ஒன்றில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நிம்மதி இல்லாமயே ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டே போறோம். பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய முனிகள், அதாவது ரிஷிகள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, பல நூற்றாண்டா சொல்லிட்டு இருக்க ஒரு பெரிய உண்மை என்னன்னா, ஒவ்வொரு நாளுக்காகவும் வாழணும், ஒவ்வொரு நிமிஷத்துக்காகவும் வாழணும், ஒவ்வொரு கணத்தையும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே நம்ம அதாவது ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம ரசிக்க தொடங்கிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய அற்புதங்கள் கூட அற்புதங்கள் இல்ல. அந்த அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம வாழ்க்கை கடந்து போறோம் பார்த்தீங்களா, அந்த அனுபவம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நிறைவு வேற எதுலயுமே இருக்காது. அதுக்கு நம்ம தவத்துல கூட நம்ம பாத்தீங்கன்னாக்க, இப்ப துரியாதீதம் பண்றோம் அப்படின்னா, துரியாதீதம் பண்ணும்போது நம்ம அந்த நிலையிலே போய் இருக்கோம். திருப்பி நம்ம கீழே நம்ம நார்மல் ஸ்டேட்டுக்கு நம்ம வரும்போது ஒரு செகண்ட் போதும். அந்த நிலையில நம்ம போய் டச் பண்ணிட்டு வந்தோம்னா, அந்த நிமிஷம் நம்ம அதுவா இருப்போம். ஏன்னா இறை நிலைய விளக்கி சொல்ல முடியாது. அந்த உணர்வு நிலையில விளக்கி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நிலைக்கு போனா நம்மளும் அதுவாயிடுவோம். திருப்பி கீழ வரோம். கீழ அதாவது நார்மல் ஸ்டேட்டுக்கு நம்ம வரோம். வரும்போது அந்த அனுபவம் நமக்குள்ள இருப்பா இருக்கும். மீண்டும் நினைச்சா நம்மளால அந்த நிலைக்கு நம்மளால கண்டிப்பா போக முடியும். ஆனா அனுபவத்துல சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். சோ இதத்தான் என்ன சொல்றதுன்னா, அந்த அனுபவம் அப்படிங்கக்கூடியது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். இப்ப நான் பாக்குற மரத்துடைய தன்மை வேற மாதிரி இருக்கும். நான் மரத்தோட கிளையை வந்து ரசிச்சு பார்ப்பேன். இன்னொருத்தவங்க மரத்தோட இலையை ரசிச்சு பார்ப்பாங்க. அப்ப ரசனைங்கிறது ஒண்ணா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து மாறுபடும். அதே மாதிரிதான் எல்லாமே. ஒருத்தருக்கு கிடைச்ச அனுபவம் இன்னொருத்தருக்கு கிடைக்கும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இறைநிலை படைச்சதுல மனிதனுக்கு சிந்தனை திறன்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். அடித்தளமான இறை நிலையா இருக்கலாம். ஆனா அவங்களுடைய ரசிக்கும் தன்மை மாறுபடும். ஆனா எல்லாமே ஒண்ணுதான். எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிதான் என்ன இருக்கு, எல்லாரோட கருமையும் ஒன்னா இணைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியே சொல்லுவாங்க. ஆனா நம்ம வாழ்ந்த விதம், நம்ம வளர்க்கப்பட்ட விதம், நம்ம வாழும் சூழ்நிலை, இங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நம்ம கத்துக்கொண்ட கல்வி எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் அந்த கற்பனை திறன் பாத்தீங்கன்னா வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி. அப்ப பிறந்துட்டோம், வாழ்றோம், நம்ம பலவித அனுபவங்களை அனுபவிக்கிறோம். அதுல ரெண்டு ரொம்ப நம்மள வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணுவோம்னா ஆட்டி வைக்கிறோம். ஒண்ணு இன்பம், இன்னொன்னு துன்பம். நம்ம துன்பத்தை வந்து போக்குறதுக்கு நம்ம அறிவோட விழிப்பு நிலையில நின்னு இதை செஞ்சா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலுக்கு சொன்னோம்னா கூட பிளான் பண்ணி கரெக்டா அதை எப்படி பண்ணணுமோ அதை செய்துட்டோம் அப்படின்னா அந்த துன்பத்துல இருந்து நம்மளால விடுபட முடியும். அதுக்கு கண்டிப்பா விழிப்பு நிலை கண்டிப்பா தேவை. அதே மாதிரி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு என்ன தேவை, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களை நம்ம வந்து சுமூகமா கடந்து போக முடியும். நமக்கு வரக்கூடிய தொல்லைகளை வந்து எப்படி வந்து இலகுவா நீக்கி போக முடியும். எல்லாருக்கும் நம்மளால ஏதாவது உதவி செய்ய முடியுமா? சோ எல்லாத்தையும் ஒரு கோரிலேட் பண்ணி ஒரு மாதிரியான ஒரு முடிவை நம்மளால எடுத்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு அழகான விஷயம் இருக்கவே முடியாது. ஏன்னா பிறந்துட்டோம், சாக போறோம். அப்ப இடையில இருக்கக்கூடிய இந்த வாழ்நாள் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத எவ்வளவு மகிழ்ச்சியா கடந்து போகணும் பாருங்க. நம்ம எல்லாமே என்னமோ நினைச்சுக்கிறோம், கஷ்டத்திலேயே ஒரு மாதிரி ஃபீல் பண்றோம். ஒரு நிமிஷம் கூட உண்மையாலுமே நமக்கு இருக்கிற ஒண்ணு இல்ல, இப்படி வச்சுக்கலாம், நமக்கு எல்லா உடல் உறுப்புகளும் பத்திரமா இருக்கு. எல்லா உறுப்புகளும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாம இருக்கு. அவை சொன்ன மாதிரி மனிதராய் பிறப்பதை விட அந்த கூக்குருடு செவிடு இல்லாம இருந்திருக்கோமே, அதுக்கே பெரிய விஷயம் இல்லையா? சோ எல்லா உறுப்புகளும் இருக்கு. சரி, சின்ன சின்ன உடல் உபாதைகள் வயதின் காரணமாக வருதா, ரைட்டு. அது அது ஒரு பெரிய விஷயமா தூக்காம நிம்மதி, நான் மிச்ச உறுப்புகள் எனக்கு நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படி நம்ம நினைக்க நினைக்க எந்த அளவு நம்ம ஆனந்தமா இருக்கோமோ, மகிழ்ச்சியா இருக்கோமோ, அந்த அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப யங்கா ஃபீல் பண்ணலாம், ரொம்ப இளமையா ஃபீல் பண்ணலாம். காயகல்பம் பண்றோம், உடலுக்கு உடற்பயிற்சி பண்றோம், மனதுக்கு தியானம் பண்றோம், உயிருக்கு காயகல்பம், இப்படியே நம்ம செய்துட்டு இருந்தோம். எல்லாமே இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நம்ம அகத்தாய்வு பயிற்சிகள்லாம் நம்ம செய்துட்டே வந்தோம்னா ஒரு முழுமையான வாழ்க்கையை நம்மளால அனுபவிச்சே பார்க்க முடியும். அதுக்குதான் மகிழ்ச்சி இவ்வளவு பெரிய சிலபஸ் எல்லாம் நமக்கு வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. சரி, வாழ்க்கையில நான் வந்து மகிழ்ச்சியே வேணும்னு சொல்றேன். அப்ப ஏன் வந்து எனக்கு வந்து இவ்வளவு பெரிய போராட்டங்கள் வருதுன்னா அதுக்கு மெயினா நமக்கு துன்பம் வரதுக்கு காரணம் என்னன்னா ஏமாற்றம் தான். ஏமாற்றம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. அந்த துன்பமும் அதனால் ஏற்படக்கூடிய சோர்வுனாலே ஏற்படக்கூடிய விஷயம் தான். அப்ப ஏமாற்றம் எதனால வரலாம்? ஏமாற்றம் சில நாள் நம்மளாலேயே கூட வரலாம். சில நாள் வந்து பாத்தீங்கன்னாக்க மத்தவங்க கூட இருக்கிறவங்களால வரலாம். இயற்கையோட சூழல் நிலையினாலே வரலாம். இயற்கை சீற்றம், நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம். ஒண்ணு இல்ல, இப்ப விவசாயம் பாக்குறோம் அப்படின்னா
மழை காலத்துல காத்து அடிக்காம இருந்துட்டா வாழை மரங்கள்லாம் தப்பிச்சிரும். சப்போஸ் மழை காலத்துல காத்து பயங்கரமா வீசுச்சுன்னா அந்த வாழை மரங்கள் எல்லாம் சாஞ்சு போயிடும். அப்ப அந்த விவசாயிக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு ஏமாற்றம் வரும். அதனால அவருக்கு துன்பம் வரும். சோ இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்னாலயுமே நிறைய மனசுக்கு வந்து ஏமாற்றம் வரும் பொழுது என்ன சொல்றது, நிறைய கஷ்டங்களை ஃபீல் பண்ற மாதிரி வரும்னு சொல்லிட்டு மகரிஷியே சொல்றாரு. மகரிஷி ஒரு 6 காரணி கொடுக்குறாரு. ஏமாற்றம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில துன்பம் வரும். அப்புறம் நான் எப்படி புதுசா வாழ்க்கையை சந்தோஷமா நான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஒரு 6 விஷயத்துல வரும். வேற ஒண்ணும் இல்ல, பேராசை. பேராசை வந்து நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ல வருது, நிறைய கிளாஸஸ்ல சொல்றது உண்டு. தீபாவளி வந்துருச்சா, ரைட்டு 10வது பீரோவுக்கு பதிலா 11வது பீரோவையும் வாங்கி வீட்டுல வைக்க வேண்டியதுதான். ஏற்கனவே 10 பீரோ துணிமணிகளை பயன்படுத்தவே இல்லை, 11வது ஒண்ணு வாங்கி வச்சு அதையும் ரொப்புற வேலையை தொடங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிண்டலா நிறைய கிளாஸ்ல சொல்லுவேன். சோ இப்ப பேராசை அப்படிங்கிறது இருக்கிறது போதும், இருக்கிறது அதாவது கண்டிப்பா உணவும் உடையும் உறைவிடமும் கண்டிப்பா வேணும். அது எந்த அளவுக்கு தேவைங்கிறத பிளான் பண்ணிட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் அந்த ஒரு விஷயமும் வந்துரும். அப்ப மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. சோ அப்ப பேராசை அப்படிங்கிறது வந்துட்டா கண்டிப்பா ஏமாற்றம் வரும். ஏன்னா எல்லா சூழல்லையுமே ஆசைப்படுற எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னா அதுக்கும் சொல்றாரு, ஆசை ஸ்திரமைத்தல்ல. தேவைன்னு வந்தாக்க அது கண்டிப்பா செயல்படுத்த முடியும். பேராசை பட்டுட்டோம் அப்படின்னா அங்க ஏமாற்றம் தான் மிஞ்சம். ரைட். அறியாமை. எனக்கு ஒண்ணுமே தெரியாம நான் போயிட்டு எல்லாமே செஞ்சிருவேன்னு போய் நின்னாலும் அங்க ஒரு ஏமாற்றம். அதனாலயும் நிறைய சிக்கல்கள் வரும். ஏன்னா சமுதாய சிக்கலுக்கு காரணமே அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் சொல்வார் மகிழ்ச்சி. அப்ப அறியாமையினாலேயே எனக்கு ஏமாற்றம் வரும். அதனாலயும் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். தப்பு கணக்கு அடுத்து 3வது. தப்பு கணக்குன்னா எப்படின்னா நம்ம ஒரு கால்குலேட் பண்ணுவோம், நடக்கிறது மாறி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது நடப்புக்கும் இதுதான் வந்து சொல்லுவாரு வேறுபாடுன்னு சொல்லிட்டு. நடப்புக்கும் நம்ம நினைச்சதுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்துல கவலை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்ப நடக்கிறதுல நம்ம ஒழுங்கா கரெக்டா பிளான் பண்ணி இதுதான் உண்மையா, இதுதான் உலக நியதின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, இப்படிதான் நடக்கும்னு ஒண்ணு இருக்கும். அதை நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டு நம்ம ஏதோ ஒரு கற்பனையில ஒரு கணக்கு போட்டோம்னா தப்பு கணக்கு. அது வந்து என்ன சொல்லும், இயற்கையோட உண்மை நியதியே என்னன்னாக்கா செயல் விளைவு தத்துவத்துல சொல்லுவார் அழகா. நம்ம ஒண்ணு தப்பு தப்பா கணக்கு போட்டோம்னா அங்க இயற்கையை நடத்துறது என்னவோ அது உண்மையை தான் நடத்தும். அப்ப அந்த இடத்துல நமக்கு வேரியேஷன் வரும்பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல ஏமாற்றம் வரும். ஏமாற்றம் வந்தா கண்டிப்பா நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியாது. விழிப்பின்மை. ஏன்னா தற்காலம், முற்காலம், பிற்காலம் இந்த 3யுமே கரெக்டா கெஸ் பண்ணி ஏற்கனவே நம்ம பெற்ற அனுபவம், இன்னைக்கு இருக்கிற சூழல், நாளைக்கு நடக்கக்கூடிய விளைவு, இது 3யும் கணக்கு பண்ணி இது நடந்தா சரின்னு நினைச்சு செஞ்சோம்னா நல்லா இருக்கும். அது அந்த விழிப்பே இல்லாம சரி இந்த நிமிஷம் ஓகே டன் அப்படின்னு செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா ஒரு கரெக்டான ஒரு முழுமையான ஒரு ரிசல்ட் கிடைக்காது. அதனாலயும் ஏமாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி சொல்றாங்க. பகை இருக்கிறதுல மிக மிக மோசமான ஒரு விஷயம் என்னன்னா பகை. ஏன்னா அது எப்படி நடக்கும், என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, எப்படி நடக்குங்கிறதே தெரியாது. சோ அதனாலயும் நிறைய ஏமாற்றங்கள் வரும். 6வது இயற்கை சீற்றம். இயற்கை சீற்றத்தை பத்தி நம்ம சொல்றதுக்கே இல்லை, ஏன்னா அது இயற்கை கையில இருக்கு. சோ அதனாலயும் நிறைய ஏமாற்றங்கள் வரும். இந்த 6 காரணியுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு துன்பமும் அதிர்ச்சியும் மனுஷனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இத ஈடு செய்யணும் அப்படின்னா சின்ன சின்ன ஏமாற்றங்கள் சில நேரங்கள்ல பாதிப்பு தரும். அது எப்படி இருக்குன்னா சடனா கொடுக்கும். இப்ப ஒண்ணு இல்ல, வாழை மரம் சாஞ்சிருச்சு, அவங்க 10 மாசம் உழைச்ச உழைப்பு பாவம் அவங்களுடைய பெரிய கனவை இழந்து போயிடுவாங்க. அப்புறம் அதை சமாளிச்சு கொஞ்சம் மீண்டு வந்து அந்த கடன் அடைக்கிற வரைக்கும் எதையோ ஒண்ணு செய்வாங்க, செஞ்சு அதுல இருந்து மீண்டு வெளியில வருவாங்க. இது அதாவது விவசாயத்துக்கு இது மாதிரி எல்லா தொழிலையுமே இருக்கும். சொல்ற மாதிரி காத்தடிக்கிற நேரம் மாவையும் மழை பெய்யற நேரம் உப்பையும் வித்த கதை தான் எல்லாமே. ஏன்னா இயற்கைங்கிறது வந்து அதனோட செயல் அது செய்யுது. ஆனா நம்ம அந்த அந்த இடத்துல கரெக்டா நம்ம பார்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏமாற்றங்கள்ல இருந்து நம்மளால விடைபெற முடியும். அதனால மனசை வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். சில ஏமாற்றங்கள் பார்த்தோம் அப்படின்னா காலம் முழுவதும், அதாவது நம்ம வாழக்கூடிய காலம் முழுவதுமே சில ஏமாற்றங்களை சுமந்துகிட்டே வாழ்ற மாதிரி இருக்கும். அது சூழலுக்கு தகுந்த மாதிரி அது சில விளைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பொதுவா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த துன்பங்கள் வரத்துக்கு இந்த ஏமாற்றம் காரணம், அப்ப எனக்கு இதுல இருந்து நான் விடுபட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிறந்த வாழ்க்கையை விட்டுட்டு எல்லாம் போகணும். ஏன்னா நம்ம குடும்பத்துல வாழ்றோம், குழந்தைங்களோட வாழ்றோம், பெரியவங்களோட வாழ்றோம். இந்த இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு எனக்கு வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லிட்டு துறவு போற அளவுக்கு அவசியமான மகிழ்ச்சியே சொல்வாரு. இங்க இருந்துகிட்டே நம்ம வந்து இறைநிலை உணர்வை நம்மளால பெற முடியுமே தவிர இதுக்காக குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம துறவு நிலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம என்னதான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா 2 விஷயம்தான். ஒண்ணு நம்மளோட விழிப்புணர்வை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா அதுக்கு
அழகா தவம் பண்ண 5 பலன்கள் அழகா வரும். ஏன்னா அதுல நுண்மான் நுழைவுலன் அறிவு இருக்கிறதுலே தவத்தோட பலன்களே ரொம்ப மிக மிக உச்சம் எதுன்னா நுண்மான் நுழைவுலன் அறிவு தான். அது வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா எந்த தவறுகளுமே நடக்கிறதுக்கு அங்க சான்சஸே இருக்காது. சோ அப்ப என்ன ஆகும்னா நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு அது நமக்கு உறுதுணையா இருக்கும். அப்புறம் ஒரு வேலையை செய்யறதுக்கு நம்ம துணிச்சலா இருக்கும். இப்ப இப்ப உலகத்துல வாழணும் அப்படின்னா கண்டிப்பா குடும்பத்தோட வாழணும் அப்படின்னா சில அடிப்படை தேவைகள் வேணும். அதுல தேவையே உணவு தான். அந்த உணவுக்கு என்ன வேணும் அடிப்படையா வேணும்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு பணம் வேண்டும். அந்த பணத்தை தான் ஊதியம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம உடல் உழைப்பு கொடுத்து அந்த உடல் உழைப்பு கொடுத்ததுக்கு உண்டான ஊதியம் தான் அந்த பணம். அப்ப உடல்ல வலு இருக்கு. அந்த வலுவை கொடுக்கறதுக்கு நமக்கு டைம் இருக்கு. அந்த டைமையும் நம்மளுடைய உடல் உழைப்பையும் கொடுத்ததுக்கு பலனா வரக்கூடிய அந்த பணத்தை வச்சு நம்மளுடைய அடிப்படை தேவைகளை பண்ணி இதுல 2 விஷயம் நல்லா புரியும். என்ன அப்படின்னா நம்மளுடைய உயிரை அந்த ஜீவகாந்தத்தை செலவு பண்ணி உடல் உழைப்ப கொடுக்குறோம். அப்புறம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த வாழ்நாள்ல இருக்கக்கூடிய நேரத்தை கொடுக்குறோம். சோ அப்ப பாருங்க இந்த 2மே ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 2யும் கொடுத்து அதனால ஈட்டக்கூடிய அந்த பொருளை வச்சு எவ்வளவு சந்தோஷமா வாழணும். அப்ப அந்த அடிப்படை தேவைக்கு மட்டும்தானே அதை செலவு பண்ணணும். ஆடம்பரமா வாழக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பா வாழ்றதுல தப்பு இல்ல. ஆனா உண்மையாலுமே அது தேவையான்னு பார்த்துட்டு வாங்கி பயன்படுத்துறது நல்லது. இல்லைன்னா நம்மளோட உயிர் நம்மளுடைய ஜீவகாந்தம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய வாழ்நாள வேஸ்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த 2ம் திருப்பி வரவே வராது. கண்டிப்பா திருப்பி வராது. இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா நம்ம ஒரு ஆத்துக்குள்ள போய் கால்ல தண்ணியை நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு முறை நினைச்ச ஆத்தோட தண்ணி திருப்பி வராது. ஏன்னா ஸ்டெப் த ரிவர் ட்வைஸ் அப்படிம்பாங்க. அதே மாதிரிதாங்க வாழ்க்கையும் போச்சுன்னா திருப்பி வராது. அப்ப எவ்வளவு பெரிய விஷயமான அந்த வாழ்க்கைய நம்ம தியாகமா பறிக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு கதை சொல்லணும்னா ஃபாரின்ல ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவரு ஒரு பெரிய மாலுக்கு போறாரு. அவரை பத்தி அங்க இருக்கக்கூடிய ஒர்க் பண்ற ஒரு பையனுக்கு மட்டும் தெரியுது அவர் எவ்வளவு பெரிய ஆள். மிச்சவங்க யாருக்கும் தெரியல. முதலாளிக்கும் தெரியல. அவர் அந்த கேஷியர் சீட்ல அவர் உட்கார்ந்துருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் ஒரு 6 மணி 6:30க்கு வருவாராம். உள்ள ஒவ்வொரு ஏரியாவா போயிட்டு ஒவ்வொரு பொருளா பாப்பாராம். கையில எடுத்து பாப்பாராம். திருப்பி வச்சுட்டு வெளியில போயிடுவாரு. இதையே ஒரு மாசம் பக்கம் பண்ணியிருக்கிறாரு. அந்த முதலாளி ஒரு நாள் நோட் பண்ணிட்டு யாருப்பா இவரு வராரு போறாருங்கவோ அந்த பையன் அந்த வேலை செய்யற பையன் சார் இந்த மாதிரி இவர் ரொம்ப சயின்டிஸ்ட் இவரு அப்படியே ஐயோ இது ஏன் பண்ணி எனக்கு முன்னாடியே சொல்ல நாளைக்கு வரும்போது சொல்ல அவர்கிட்ட நம்ம பார்த்து பேசணும். என்னத்துக்கு வராரு ஏன் வராருன்னு தெரியல. என்ன அவருக்கு வேணும்னு தெரியல. வந்து பார்த்துட்டு போறாரு. ஆனா ஒண்ணு கூட வாங்காம போறாரு. நாளைக்கு வரட்டும் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வெயிட் பண்றாங்க. அடுத்த நாள் அவர் சாயங்காலம் அதே மாதிரி 6 மணிக்கு வராரு. அவரை பார்த்தோன்னே எல்லாம் பிடிச்சிட்டாங்க. இல்லைங்க சார் என்ன சார் வேணும் என்ன தேடுறீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு. என்ன வேணும்னு சொல்லுங்க. இதுல ஏதாவது வேணும்னா சொல்லுங்க நீங்க எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு இவ்வளோ பொருட்கள் இருக்கு. இவ்வளோ பொருட்களும் வாழ்க்கைக்கு தேவையே இல்லாத பொருட்கள் இவ்வளவு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறதுக்காகவே டெய்லியும் வரேன். இவ்வளவு பொருள் இருக்கு. ஆனா எனக்கு இதுல ஒண்ணு கூட தேவையில்லை. அப்ப இவ்வளோ பொருளும் எனக்கு தேவையில்லை. ஆனா இவ்வளவு பொருள் தேவையில்லாத பொருட்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பாருங்க நமக்கு தேவையே இல்லாத பொருள் அப்படிங்கிறது எப்படி அவர் சொன்னாருன்னு கேக்குறாங்க. அப்ப எனக்கு உயிர் வாழ்றதுக்கு இந்த பொருள் இருந்தா தான் நான் வாழ முடியுமா அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன்னா அப்படி ஒண்ணு அங்க இல்ல. அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு. அப்ப அடிப்படை தேவை அப்படின்னா உணவு. அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி உடை உறைவிடம் இதெல்லாம் அடிப்படையா வேணுங்கிறத மட்டும் நம்ம இது பண்ணிட்டோம்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம். இப்ப தற்சமயத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருந்தது படிச்சேன். அதுல எதெல்லாம் வேணும் 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 தேடி ஓடுறோமோ அப்ப மனித மனம் நிம்மதியாவே இல்லை. எதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு நம்ம விடுறோமோ விட விட நம்மளுக்கு மகிழ்ச்சி நிறைய வந்து சேருது. அப்படி இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருந்தது. எனக்கு இந்த லைன் மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப பாருங்க உண்மையிலுமே வேண்டாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேணும்னு சொல்லிட்டோம்னாவே போச்சு. அதை நம்ம லட்சியமா ஏத்தி மண்டையில வச்சுப்போம். குடுன்னு ஓடணும்னு நினைப்போம். இந்த நிமிஷத்தை நம்ம இழந்துருவோம். நம்மளுடைய பார்வையில தான் இருக்கு. நமக்கு வேணும்னா கண்டிப்பா வாங்கிக்கிறோம். நம்மளுக்கு அது தேவைன்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம். சோ அப்ப நம்ம அதை வித்தியாசப்படுத்தி பாக்குறதுலதான் நமக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை தத்துவத்துல உணவும் கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ராஜா ஒருத்தர் இருக்காரு. அவரு வேட்டைக்கு போறாரு. இப்ப வீக்கெண்ட்ல நம்ம எல்லாம் ஜாலியா ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி அவரு மாசத்தோட கடைசியில ஏதோ வேட்டைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போறாரு. யாரையும் கூட்டிட்டு போல.
கையில அந்த வேட்டைக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் எடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு. காட்டுக்குள்ள போனவரு பாதம் மாறிட்டாரு. விலங்குகள் எதுவும் கிடைக்கல. போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல அவருக்கு தண்ணி தாகம் எடுத்துருச்சு. தண்ணிய பார்த்து சுத்திலும் தேடி இருக்காரு. அங்க ஓடை, அருவி எதுவுமே இல்ல. என்னடா பண்றதுன்னு ரொம்ப துவண்டு போய் அந்த குதிரையில தான் போயிருக்காரு. அந்த குதிரையிலேயே சோர்வாயி மயக்கம் போடுற கண்டிஷன்ல படுத்துட்டாரு. ஆனா குதிரை மட்டும் போய்க்கிட்டே இருக்கு. பார்த்தா அங்க ஒரு குடில் தெரியுது. அங்க ஒரு பெரிய முதியவர் நிக்கிறாரு. இவரு இவரோட குதிரை ஆட்டோமேட்டிக்கா போய் அங்க நிக்குது. நிக்கும்போது அவர் பார்த்துட்டு, ஐயோ! யாரோ ஒருத்தர் இப்படி மயங்கி போயிருக்காருன்னு தட்டி எழுப்பி, ஐயா என்ன யாரு நீங்க? இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப வந்து இவரு சொல்றாரு, நான் வந்து ராஜா இந்த மாரி இந்த இந்த நாட்டோட ராஜா நானு. எனக்கு தண்ணி தாகமா இருக்கு. எனக்கு தண்ணி குடுங்க. டம்ளர் தண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே இவரு அந்த அந்த அங்க இருந்த ஒரு குடில்ல இருந்தவர் சொல்றாரு, ஐயா தண்ணி வந்து எப்படி நான் தர முடியும்? எனக்கு தண்ணிலாம் இருக்காது. ரொம்ப தூரத்துல இருந்து நான் தண்ணி கொண்டு வந்து தரேன். உங்களுக்கு தண்ணி தரதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு தண்ணி தந்தா நீங்க எனக்கு என்ன தருவீங்க? என்ன ராஜாவ போய் நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? நான் ராஜா. நீங்க தண்ணி மட்டும் குடுங்க. அப்புறம் உங்களுக்கு நான் என்னோட ராஜ்யத்திலே பாதி தரேன் அப்படின்ட்டாரு. அப்ப வந்து அவரு என்ன சொல்றாருன்னா, நீங்க மாத்தி பேசிற மாட்டீங்களே! நான் தண்ணி தரேன். நீங்க நாளைக்கு நான் காலையில நான் உங்க அரண்மனைக்கு வரேன். எனக்கு வந்து நீங்க பாதி ராஜ்யத்த தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் தண்ணி கிடைச்சா போதும்னு சொல்லிட்டாரு. தண்ணிய வாங்கி குடிச்சிட்டாரு. அப்ப திருப்பி அவரு தண்ணி குடுத்தவர் கேட்கிறாரு, ராஜா நீங்க போயிட்டு மறந்துட மாட்டீங்களே? ஏன்னா என்ன வந்து வெளியில இருக்கிற காவலன் வந்து உள்ள விட மாட்டாரு அரண்மனைக்குள்ள. அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் உங்கள நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன். நீங்க வாங்க நாளைக்கு நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. வந்தவரு நைட்டு தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையிலே இந்த இவரு தண்ணி தந்த அந்த முதியவர் வந்து அரண்மனைக்குள்ள போனாக்கா, காவலன் விட மாட்றாரு. இல்லப்பா நேத்து ராஜா தான் வர சொன்னாரு. வேணா நீங்க வேணா ராஜாட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் கேட்கணும். சரி அனுப்பிப்பானோன்னா உள்ள வந்தோனே, சொல்லுப்பா என்னப்பா அப்படின்னு கேட்கிறாரு ராஜா. சிம்மாசனத்துல உட்காந்துட்டு. ராஜா நீங்க தான் நேத்து என்ன வர சொன்னீங்க. இன்னைக்கு உங்க ராஜ்யத்துல பாதி தரேன்னு சொன்னீங்க. அதாவது ராஜ்யத்துல பாதி தரேன்னு சொன்னாங்க. அது நேத்து வேற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். உடனே வந்தவருக்கு கோபம் வந்துருச்சு. அப்படியா? சரி நான் போறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, ராஜா குடிச்ச தண்ணி சிறுநீரா கீழ இறங்கவே இல்ல. அங்க வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. என்னடா இது நேத்து இது பண்ணோம் வயிறு உப்ப ஆரம்பிச்சிருச்சு, சங்கடப்பட ஆரம்பிச்சுட்டாரு. என்னடா இது கழிவு பொருளினுடைய உந்துவேகம் அ போக மாட்டேங்குது. ஆனா வயிறு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா அவஸ்தைப்பட்டு இருக்காரு. அடுத்த நாள் தான் அவருக்கு புரியுது. ஓ! இவருக்கு நம்மகிட்ட ஏதோ ஒண்ணு சாபம் விட்டு போயிட்டாரா என்னன்னு தெரியல. திருப்பி அவர தேடி ஓடுறாரு. அப்பயே அவர் ஒண்ணும் பெருசா சொல்ல, நீங்க பாதி ராஜ்யம் தரேன்னு சொல்லுங்க. நான் உடனே வந்து அதுக்கு என்ன மாற்று மருந்தோ நான் அத தந்தர்றேன் அப்படின்னு. அப்பயும் இவருக்கு மனசு கேட்கல. ஆனாலும் பிரச்சனை ஆகுது. சரி பரவால்ல குடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தரேன்னு சொன்ன உடனே அவரு திருப்பி ஏதோ ஒரு சின்ன மருந்து மாரி குடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கழிவுப் பொருள் வெளில போகுது. நார்மல் ஆயிடுறாரு. அப்பதான் அவரு ராஜா சொல்றாரு, அப்பா தண்ணி குடிச்சத விட எனக்கு அந்த கழிவுப் பொருள் வெளியில போனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப நன்றி. எனக்கு நாடே வேண்டாம். எனக்கு தயவு செஞ்சு எனக்கு தீட்சை குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மனம் மாறி அரச பதவிய வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட குடுத்துட்டு அவரும் துறவியாய் வந்த மாதிரி ஒரு கதை. இப்ப இதுல நல்லா பாருங்க. அவசரமா நமக்கு தாகம் எடுத்து நம்ம தண்ணீர் குடிச்சாலும் ஒரு டம்ளர் தான் வாழ்க்கை. ஒரு டம்ளர் தண்ணி தான் நமக்கு வாழ்க்கை. ஏன்னா அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் கரெக்டா இயங்குனாதான் நமக்கு வந்து வாழ்க்கை. இப்ப குடிக்கிற தண்ணி வெளியில போகும். சாப்பிடுற உணவு கழிவுப் பொருளா வெளில போகணும். எல்லாமே எவ்வளவு பெரிய இயற்கை பாருங்க. படைப்புல உள்ள இருக்கிற அந்த உபகரணங்கள் எல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது நம்ம பேச்ச கேட்டா இயங்குது. இதயம் அது பாட்டுக்கு அது வேலை செய்யுது. இன்டெஸ்டைன் அது பாட்டுக்கு வேலை செய்யுது. வயிறு அது பாட்டுக்கு அது வேலை செய்யுது. நாளமில்லா சுரப்பிகள் அது பாட்டுக்கு வேலை செய்யுது. இதுல நம்ம எந்த வேலையும் செய்யல. ஆனா கஷ்டப்பட்டுக்கிட்டு கஷ்டமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கூட சொல்லுவாங்க அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேங்கிற மாதிரியே நம்ம வாழ்க்கையை கடந்து போறோம். இதை எப்படி சொல்லணும்னா எல்லாம் எனக்காக எல்லாம் எனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது எனக்காக. ஏன்னா இந்த உடல் வேறு உயிர் வேறு பிரிஞ்சுட்டா இந்த உலகத்துல ஒண்ணு. ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இணைச்சு வச்ச அந்த இறைநிலை நம்மளுக்கு எதுக்காக படைச்சிருக்குன்னா சந்தோஷமா வாழ்றதுக்கு அந்த புது வாழ்க்கையை வந்து அனுபவிக்கிறதுக்காகத்தான் வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த அது வந்து கொண்டு வந்துச்சு. அதுக்கு மகரிஷி கூட அழகா இன்னொரு கவி சொல்றாரு. உருளும் உலகம் இயங்கும் உடல் பொருட்கள் உண்மை விஞ்ஞானத்தால் தெளிவடைந்து கருவமைப்பு ஆகாரம் எண்ணம் கோள்கள் கதி இவைகளால் ரத்தம் மாற்றம் கண்டு பொருள்துறையில் சிக்கனத்தின் புதுமை மற்றும் புத்தி எனும் பெரும் செல்வ புதையல் தன்னை மருளாது பயன்படுத்தி மனிதர் கூட்டாய் மதிவுடலை பயன்படுத்தி இனிது வாழ்வோம் அப்படிம்பாரு. அதாவது ஆகாயத்துல உருண்டுகிட்டு இருக்கு உலகம். இதுல பார்த்தோம்னாக்க எழுச்சி பெற்று உருவாகி ரத்த ஓட்டத்தோட சேர்ந்து நம்ம மனித உடல் உருவாயிருச்சு.
அந்த உயிரோட அவசியம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிர் துகள்கள்ல இருந்து வெளியில வந்து அந்த இடத்துல காந்தம் உற்பத்தியாகி அந்த காந்தம் தான் 5 புலன்கள் வழியா தன்மாற்றமாகி அனுபவிக்கிற எல்லாமே அந்த உயிர் தான். அனுபவிக்கிறது உயிர் தான். நல்லா இருந்தது அப்பா உணவு அப்படிங்கிறோம். அந்த இடத்துலயும் உயிர் தான் அதை அனுபவிக்குது. என்ன சொல்றது? அப்பா மணமா இருக்கு. அந்த ஒரு ஏதோ ஒரு வாசனை திரவியங்கள சொல்றோம். மணமா இருக்கு. நல்ல வாசனையா இருக்கும்னு சொல்றோம். எதையாவது ஒரு பொருள நம்ம சாப்பிட்டு சுவையா இருக்கும்னு சொல்றோம். எதையாவது ஒரு விஷயத்த காட்சிகள பார்த்துட்டு, அப்ப இயற்கை எவ்வளவு அழகான ஒரு காட்சிய காட்டுதுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ அப்படி எல்லாமே பஞ்சத்தன் மாத்திரைகளா விரிவடைஞ்சு போறது எதுனா, நம்மளுடைய ஜீவகாந்தம் தான். அப்ப இது எதனால இப்படி எல்லாம் இருக்குங்கிற அந்த விஞ்ஞான அறிவு நமக்கு கண்டிப்பா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம புலன்களை கரெக்டா பயன்படுத்தலாம். ஏன்னா 5 அளவு முறைன்னு சொல்லிட்டு ஐயா ஒரு சிலபஸ் வச்சதுக்கு காரணமே அடிப்படை என்ன அப்படின்னா ஜீவகாந்தத்தை நம்மள்ட்ட சொன்னோம்னா கண்ட்ரோல் பண்ணுவோமானா கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். ஆனா இதனால இது பிரச்சனையாகும், இதனால இது பிரச்சனையாகும் நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்மள அறியாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்கா 5 புலன்கள் மீதும் நமக்கு ஒரு அக்கறை வரும். பஞ்சேந்திரிய தவம் வச்சதனுடைய காரணமே என்னன்னா அட்லீஸ்ட் நம்ம அதை நோட் பண்ணும் போதாவது நம்மள அறியாமையே ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த புலன்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு குறையும் அப்படிங்கிறதுக்கு தான் 5 அளவு முறை வச்சது. அளவு மீறாமல் முறை மாறாமல் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதாவது அனுபவிக்க வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா கையில பழத்தை கொடுத்துட்டு சாப்பிடாதீங்க அப்படிங்கிற கதையாயிரும். ஏன்னா நல்ல காலங்கள் ஃபுல்லா ஒரு 120 வருஷம் வரைக்கும் நம்ம வாழ்ந்து நம்ம வந்த வேலையை செய்யணும். இதுக்கு கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்க வந்ததே நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னா. இப்ப பைபிள்ல கூட பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க குழந்தை போல ஆனால் அன்றி ராஜ்யத்தை எட்ட முடியாதுமாங்க. குழந்தைங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு பாருங்க, எதையுமே பெருசா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப 5 புலன்களை அளவா பயன்படுத்திட்டு எப்படி சொல்றது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு நமக்கு. மனிதர்களா நம்ம வந்திருக்கும் போது இறை உணர்வை அழகா உணர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கும்போது அதை நம்மளே தடை பண்ணாம இருக்கிறது ரொம்ப சால சிறந்ததுங்கிறதுனாலதான் மகரிஷி வந்து நிறைய சிலபஸ் குட்டி குட்டியா நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாம் கொஞ்சம் மெனக்கடல். ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே மெனக்கடாம இந்த உலகத்துல நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இருக்கிறதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா நம்மள நம்ம மெயின்டைன் பண்றதுதான். அப்படி பார்க்கும்போது ஒரு 3 விஷயம் செய்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒண்ணு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒண்ணு நம்ம நினைச்சு பாக்குறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பார்த்தோம்னா நன்றி உணர்வோட இருக்கிறது. நம்ம என்னைக்காச்சும் யாருக்காச்சும் நன்றி சொல்லி இருக்கோமா அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா நன்றி சொல்றோம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, பேர்பட்ட உடல் உறுப்புகளை கொடுத்த அந்த இலைக்கு எனக்காவது நன்றி சொல்லி உண்மையாலுமே சொன்னோம்னா கண்கள்ல இருந்து கண்ணீர் போடும். ஏன்னா அன்பும் கருணைங்கிறது அடிப்படை இன்பில்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஹ் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். இன்னைக்கு காலையில நம்ம கண்ணு விழிச்சிருக்கோம், இந்த பாருங்க மணி கிட்டத்தட்ட 9 8:30 9 ஆக போகுது. இவ்வளவு நேரம் நம்ம சந்தோஷமா இருக்கோம், அதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இப்படி நம்மளால ஜாலியா இருக்கிறதுக்கு நம்ம குடும்ப அன்பர்கள் உதவி செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். நன்றி மாதிரியான ஒரு பெரிய விஷயம் இந்த உலகத்துல வேற ஒண்ணு. இன்னொன்னு நம்ம நினைச்சுக்கோங்க, பார்த்தாலும் நம்மள குறைய சொல்றாங்க, அவங்களுக்கு சொல்றது நல்லா நோட் பண்ணி பாருங்க. மகர்ஷி சொல்றாரு, அவங்க வேலையை விட்டுட்டு நம்மள நோட் பண்ணி நீங்க இதை தப்பு பண்றீங்க இதை மாத்திக்கீங்கன்னு சொல்றாங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க வேலையை விட்டுட்டு நமக்காக கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்றதுனால என்ன ஒரு பெரிய விஷயம். அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிச்சு கிடக்கணும். அது எப்படின்னா இப்ப நம்ம சொன்னதுதான், டிராவல் பண்ணும்போது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோம் பின்னாடி வருத்தப்படுறதை விட ஒவ்வொரு செகண்டையும் நம்ம ஜாலியா ரசிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்த திருப்தி இந்த நிமிஷமே எல்லாருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் ரசிச்சுட்டு போறதுதான் வாழ்க்கை. கஷ்டமா புறச்சூழல் சில வாழ்க்கை முறையினால சில கஷ்டங்கள் வருமானா வரும். ஆனா அதுக்கு கரெக்டான பிளான் பண்ணிட்டு விழிப்புணர்வோட அதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் ஒரு பெரிய கஷ்டமா தெரியாது. ஏன்னா உள்நிலையில எந்த கஷ்டத்தையும் யாரும் தந்திட முடியாது. ஏன்னா செல்ஃப் அப்படிங்கிறது நமக்குள்ளதான் இருக்கு. நம்மளை நம்ம தான் சந்தோஷப்படுத்திக்கணும். நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் வெளியில நம்மளால சமாளிச்சிட முடியும். அப்ப உலகம் பிறந்தது எனக்காக தான், அப்ப ஓடும் நதிகள் எனக்காக தான், அப்ப கூட இருக்கிற எல்லாரும் எனக்காக தான். அதாவது நமக்காகன்னு சொல்றதை விட எனக்காகன்னு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு மகிழ்ச்சிய நான் எனக்காக அப்படின்னு சொல்லி வச்சுட்டு பார்த்தோம்னாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படி வந்துட்டோம் அப்படின்னா அப்ப புது வாழ்க்கை கண்டிப்பா வந்துரும் தானுங்களா. சோ அப்ப எல்லாருமே புது வாழ்க்கைக்கு தயாரா இருக்கோம்.
சொல்ல போனா இந்த நிமிஷத்துல இருந்து புது வாழ்க்கையை நம்ம பெற்றுட்டோன்னே சொல்லிக்கலாம். மகிழ்ச்சியா, சந்தோஷமா, ஆனந்தமா நம்மளும் இருந்துட்டு கூட இருக்கிறவங்களே மகிழ்ச்சியா வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தடை எதுவும் இருக்கா போல தெரியல. நம்மளையே தடையாக்கிக்கிட்டா மட்டும்தான் உண்டு. அதெல்லாம் தூக்கி வெளியில போட்டுருங்க. என்ன சொல்றது, ஒரு சின்ன வட்டத்துல இருக்க வேண்டாம். அந்த வட்டத்தை ரிமூவ் பண்ணிருவோம். மகிழ்ச்சிக்கு என்ன பெரிய ஒரு விஷயம். காலையில எழுந்துடுறோம், எக்ஸசைஸ் செய்யறோம், காயகல்பம் பண்றோம். இதெல்லாம் நமக்கு நம்ம உடலுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறோம். குடும்பத்தோட மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கணும். எப்பயுமே எனக்கு யாரும் தரலன்னு நினைக்காம குடுத்துதான் பார்ப்போமே. எப்பயுமே போன வகுப்புல சொன்ன மாதிரி குடுத்தாதான் நிறைய வரும்னு சொல்ற மாதிரி இறக்க இறக்கதான் தண்ணி கிணத்துல ஊறுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம மகிழ்ச்சியை எல்லாருக்கும் தருவோம். ஒவ்வொரு நிமிஷத்தையும் புது வாழ்க்கைய நம்ம என்ன சொல்றது அனுபவிச்சு கிடப்போம். ஏன்னா அந்த அனுபவம் தர மாதிரி ஒரு பெரிய விஷயம் எதுவுமே உலகத்துல இருக்கிறா போல தெரியல. அப்ப எல்லாரும் மகிழ்ச்சியா வாழ்ந்து இன்னமும் இருக்கக்கூடிய காலங்கள்ல மகிழ்ச்சியா எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி தந்துட்டு நம்மளும் மகிழ்ச்சியா இந்த வாழ்க்கையை நிறைவா வாழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அருமையான பதிவு கொடுத்திருந்தீங்க, புது வாழ்வு பெறுவோம் என்பதை பற்றி. ரொம்ப அருமையா இருந்ததுமா. கண்டிப்பா உங்களுடைய ஸ்பீச் வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்னையிலேருந்தே செய்யாதவங்க தவம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியாதவங்க கண்டிப்பா அந்த ஸ்பீச் கேட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்றதுக்கான ஒரு உந்துதலா இருந்திருக்குமா. கண்டிப்பாமா. நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. இதையொட்டி ஏதேனும் சந்தேகங்களோ கருத்துக்களோ இருந்தா அம்மாவிடம் பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா சந்தேகம் எதுவும் இல்லை, மிக சிறப்பா இருந்ததுமா. எப்பயுமே நீங்க சொல்றப்ப சின்ன சின்ன கதைகள் சொல்லி அழகா அதை ரிலேட் பண்ணி சொல்றது மிக அருமையா இருந்ததுமா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க. வாழ்க வளமுடன்மா. ராமகிருஷ்ணன் பேசுறேன்மா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. சிந்தனை உரை ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா. உண்மையிலே வந்துட்டு இன்னைக்குல இருந்து ஒரு புது வாழ்வுங்கிற மாதிரிதான் ஒரு நிலையை இப்போ நீங்க பேசுனதுல இருந்து பெற்றிருக்கோம். ரொம்ப சிறப்புமா. நல்லதுங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. வாழ்த்துக்கள் கூறி இன்றைய பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வந்துடலாம். இன்று சிறப்பாக சிந்தனை விருந்து கொடுத்த துணை பேராசிரியர் சுமதி அண்ணாதுரை அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன், தொழில் வளம் வாழ்க வளமுடன், குடும்ப வளம் வாழ்க வளமுடன், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்று சிறப்பாக தவம் நடத்தி கொடுத்த துணை பேராசிரியர் பிரசன்னாதேவி வெங்கடேஷ்குமார் அவர்களை வாழ்த்துவோம். அவர்களின் உடல் நலம், குடும்ப வளம், தொழில் வளம், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய பயிற்சிகளில் கலந்து கொண்ட நாமும் நமது அன்பு குடும்பமும் உடல் நலம், குடும்ப வளம், தொழில் வளம், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன்.